ஹாய் ஆல். எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு பார்க்கலாமா? வறுத்து அரைக்க வாணலியில் எண்ணெய் விட்டு சோம்பு சேர்த்து 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்கணும். இந்த மெஷர்மெண்ட் 2 கிலோ நாட்டுக்கோழிக்கான மெஷர்மெண்ட். இது தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ தாளிக்க ஒரு குக்கரில் பட்டை, லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு எல்லாமே போட்டு நல்லா தாளித்து அதோட ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் விழுத அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி வச்சிருந்த நாட்டுக்கோழியை அதில் சேர்க்குறாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தண்ணி விடும்போது உப்பு சேர்த்து இப்போது அது வேகிறதுக்கு தேவையான தண்ணியை விட்டு க்ளோஸ் பண்ணி 3-4 விசில் விடலாம். அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. விசில் அடங்கினவொடனே இந்த தேங்காய் விழுதை போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு மல்லித்தழை தூவி இறக்குனா நாட்டுக்கோழி குழம்பு தயார். ட்ரை பண்ணி பாருங்கள்.